30 வயசுக்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணும்போது போன் டென்சிட்டி வந்து கம்மியாகும், எலும்புகளில் நடுவில் இந்த மாதிரி ஓட்ட மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ரிசர்ச் படி 3-8% நம்மளுடைய மசில் வந்து லாஸ் ஆகுது. மசில் 40 வயசுக்கு மேலே, எஸ்பெஷலி விமன் 40 வயசுக்கு மேலே போக போக அவங்களோட எலும்புகளோட போன் டென்சிட்டி வந்து கம்மியாகும், எலும்புகளில் நடுவில் இந்த மாதிரி ஓட்ட மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா எலும்புகள் வீக்னஸ் டியூ டு வேரியஸ் ரீசன். இந்த இரண்டை ஈஸியாக ₹1 செலவில்லாமல் நம்மளால் ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்ன, நார்மல் பேசிக்கான ஒரு வெயிட்டை வந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம், புஷ்அப்ஸ் புல்அப்ஸ். பட் வயசானவங்கள புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் கஷ்டம், நார்மல் தம்பிள்ஸ் வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இது நிறைய வீடியோஸ் இருக்குது, யூடியூப் வீடியோஸ் நீங்களே பார்த்து கூட பண்ணலாம். பட் ஒருத்தரும் பண்ணணும். அண்ட் இன்னொன்று, லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு இது, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணனா எனக்கு அர்னால்டு மாதிரி நல்லா ஆர்ம்ஸ் வந்துருவாங்க. அது கவலையப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது. பேசிக் அடிக்குவேட் வெயிட் ட்ரைனிங் வாரத்துக்கு 3 நாள் பண்ணால் போதும். ஒரு நாள் பண்ணுங்கள், இன்னொரு நாள் ரெஸ்ட் விடுங்க. ஸோ இது முக்கியமான மேண்டேட்டரியான விஷயம். ஸோ உங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நீங்கள் சொல்லக்கூடிய மெயின் டிப்பு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ அடுத்த பில்லர் 3 எமோஷனல் வெல்னஸ். ஸோ எமோஷனல் வெல்னஸை பற்றி பேசணும்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஃபஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன். ஸ்ட்ரெஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஸ்ட்ரெஸ் வந்து கெட்டதுன்னு சொல்வீங்க. அது தவறு. ஸ்ட்ரெஸ் வந்து நல்லது தான். நம்ம உடம்பு ஒரு காரணம் இல்லாமல் ஒரு இது பண்ணாது. ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா 2 ஹார்மோன், கார்டிசால் அண்ட் அட்ரினலின்ற 2 ஹார்மோன் உருவாகும் போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரூம்குள்ளே ஒரு புலி வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நம்ம பண்ணுவோம்? 2 விஷயம் பண்ணுவோம். ஒன்று, அந்த புலிக்கிட்டேருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடுவோம். பிஸ்னஸ் சம்மிட் ஆகுது, அதாவது உயிர் தான் முக்கியம்னு ஓடுவோம். இல்லை இன்னொன்று, தைரியம் இருக்கவங்க அது கூட சண்டை போடுவோம். இப்போ இந்த 2க்குமே என்ன தேவை தெரியுமா? எனர்ஜி. இந்த எனர்ஜியை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்பு எவ்வளோ கிளவர் பாருங்கள். கார்டிசால் அண்ட் அட்ரினல் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்னா, இமீடியட்டாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து அதிகம் பண்ணும். அண்ட் நம்மளோட பிபியை ரைஸ் பண்ணும். இன்னொன்று, நம்மளோட விஷனை வந்து பார்வையை வந்து நல்லா பிரகாசமாக்கும். அப்போ தான் நம்ம ஓடுறது. அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு காட்டில் புலி துரத்தும் போது இதெல்லாம் இருந்தனால தான் தப்பிச்சிருக்காங்க மனுஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் முக்கியமானது டைஜஷனை ஸ்டாப் பண்ணிடும். எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது, அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஒரு பிரியாணி போய் சாப்பிட்லான்னு ஏன் தோணுதுன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களோட டைஜஸ்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் ஒபிசிட்டி. இதனால தான். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? எப்போவுமே புளியை கூடையே கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம இருக்கோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற பேரில் எதை தொட்டாலும் ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன ஆகுது? எப்போவுமே உங்கள் கார்டிசால் அண்ட் அட்ரினலின் அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். எப்போவுமே உங்கள் பிபி அதிகமாக என்ன ஆகும்? போக போக இதுதான் நம்பர் 1 ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் ப்ராப்ளம். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஸ்டடி. ஒரு 30,000 பேர் எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ ஒரு 30,000 பேர் எடுத்து அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் யார்? இன்னொரு கேள்வி கேட்டாங்க, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்க, லைஃப்பில் எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. அந்த 2 செக்மெண்ட்டை பிரிச்சுட்டாங்க. அவங்கள அடுத்த 8 வருஷத்துக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கானது என்னென்னா, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அது எனக்கு பயம் சொன்னதில் 43% வந்து இறந்துருக்காங்க. 43% டெத் ரேட். இதே யாரெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் எனக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னவங்க வெரி லெஸ் தென் 5% கூட இல்லை. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற பார்வையிலே நம்ம வந்து ஹெல்தி ஆக முடியும். ஸோ